அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சேலம் மாவட்டத்தோட கிழக்கு பகுதிகள், அதாவது பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தோட எல்லைகளாக பார்த்தீங்கன்னா கல்லூராயன் மலைகள் இருக்குது, சின்ன கல்லூராயன் மலைகள். இந்த கல்லூராயன் மலையில் இருக்கிற கிராம பகுதிகள், அப்புறம் இதுக்கு கல்லூராயன் மலையில் இருக்கிற அணைக்கட்டுகளை பற்றி பார்க்கலாம். இந்த ஏரியாவில் தான் எங்களோட கிராமமும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையம் தாலுக்கா, இதில் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்திலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தால் இந்த மலை கிராமங்கள்லாம் தொடங்குது. இது பார்த்தீங்கன்னா பாப்பநாயக்கன்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கிற கரிய கோவில் நீர்த்தேக்கம் கல்லூராயன் மலைகளோட அடிவாரத்தில் இருக்குது. இந்த கரிய கோவில் நீர்த்தேக்கம் தான் பார்த்தீங்கன்னா வசிஷ்ட நதியோட பிறப்பிடம் இங்கே இருந்து தான். கரிய கோவில் நீர்த்தேக்கம் அது போக பக்கத்துலேயே ஆனைமடு அணைன்னு ஒரு அணை இருக்குது, அது புழுதிக்கொட்டைங்கிற ஊரில் இருக்குது. இந்த 2 அணையிலிருந்து சேர்ற தண்ணி தான் வசிஷ்ட நதியாக உருவெடுத்து அது விழுப்புரம் மாவட்டத்தில் சுவேதா நதியோட இணைஞ்சு கடலூரில் கடலில் கலக்குது. இதுதான் அந்த கரிய கோயில் நீர்த்தேக்கம். இது தண்ணி இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ட்ரையாக தெரியுது. இந்த அணைக்கு பின்பகுதியில் ஒரு அழகான கிராமம் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா சுற்றி பின்னாடி தெரியுது எல்லாமே பாருங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன கல்லூராயன் மலைகள். சேலம் மாவட்டம்னாலே சுற்றி பார்த்தீங்கன்னா மலைகளால் சொல்லப்பட்ட மாவட்டம். அதில் இந்த கிழக்கு தொடர்ச்சி குன்றுகளில் இருக்கிற கல்லூராயன் மலைகள் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இந்த அணைக்கு டெய்லியுமே சில மக்கள் போயிட்டு இருக்காங்க. அணைக்கு வெளிப்பகுதியில் நிறைய கல்மீன் கடைகள்லாம் இருக்குது, வெளியே செக் போஸ்ட் இருக்குது. இது டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாது, ஆனாலும் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, யாரை வேணாலும் வரலாம். எந்த ஒரு அசம்பாதமும் இல்லாமல் அமைதியான முறையில் சுற்றி பார்த்துட்டு போகலாம். ரொம்ப அழகாக இருக்கும், ஒரு அமைதியான இடம். வீக்கெண்டில் நிறைய இந்த சுற்று வட்டார பகுதி மக்கள்லாம் நிறைய போவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சேலம், வாழப்பாடி, ஆத்தூர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சேலத்துலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தூரம் இந்த அணைப்பகுதி இருக்குது. வாழப்பாடியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர், ஆத்தூர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரம் தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியிலேருந்து இது பக்கம். சேலம் மாவட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா ஏற்காடுக்கு அப்புறம் இந்த ஏரியாவில் தான் மலை கிராமங்கள் அதிகமாக இருக்குது. இந்த அணைப்பகுதியிலேருந்து இப்போ அடுத்ததாக நம்ம மேலே போகலாம், மலை மேலே போகலாம். இந்த அணை கட்டுமான பணியின் போது யூஸ் பண்ண எல்லா பொருட்களும் பாருங்கள் அப்படியே இருக்கும். நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30-40 வருஷம் முன்னாடி கட்டப்பட்டது. அந்த அப்போ விட்ட பொருட்கள் பாருங்கள் அப்படியே இருக்குது. அடுத்ததாக நம்ம மலை மேலே போகலாம். கல்லூராயன் மலை மேலே கருமுந்திரின்னு ஒரு அழகான பெரிய ஊர் இருக்குது. சேலத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்காடுக்கு அப்புறம் கருமுந்திரி தான் ஒரு மிகப்பெரிய மலை பகுதி. இது பார்த்தீங்கன்னா அதிகமாக கமர்ஷியலைஸ் ஆகாமல் அதே மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமான ஒரு ஊர். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாய பயிர் பார்த்தீங்கன்னா நிலக்கடலை, அப்புறம் ஆமணுக்கு, அப்புறம் பாக்குமரம் இதெல்லாம் நிறையா இருக்குது. இந்த மலையோட பாய் தூரத்துலேருந்து பாருங்கள் இந்த அணை பகுதி எவ்வளோ அழகாக தெரியுது. கம்மியான தண்ணி தான் அணையில் இருக்குது, ஆனாலும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பின்னாடி பாருங்கள் அப்படியே மலைப்பகுதி எவ்வளோ ஒரு ரம்மியமான ஒரு காட்சி. அணையில் தண்ணி ஃபுல்லாக இருக்கும்போது இன்னுமே அழகாக இருக்கும். ரொம்ப பெரிய டேம் கிடையாது, அதேமாரி ரொம்ப சின்ன டேமும் கிடையாது, சூப்பராக இருக்கும். வசிஷ்ட நதியோட பிறப்பிடமே இதுதான். இந்த கருமுந்திரி மலைக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் ஒரு பஸ் இருக்குங்க. சேலத்துலேருந்தும் இருக்குது, ஆத்தூர்லேருந்தும் இருக்குது. இது வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம கருமுந்திரை, அந்த கருமுந்திரைங்கிற ஊரில் பக்கத்துலேயே வெள்ளிமலை, பகடுபட்டு இந்த மாதிரி நிறைய மலை பகுதிகள் இருக்குது. இது ஒரு பார்டர்னு சொல்லலாம். அதாவது சேலத்தோட ஒரு கிழக்கு பகுதியோட ஒரு பார்டரு. இந்தாண்ட பார்த்தீங்கன்னா தருமபுரிக்கும் போகலாம், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சிக்கும் போகலாம். இந்த மலையில் பார்த்தீங்கன்னா சிங்கம், புலி அந்த மாதிரியான விலங்குகள்லாம் பெருசாக கிடையாது. பாருங்க பேருந்து பாருங்க போகுது. ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு பஸ் வசதி இருக்குது. நம்ம 2 வீலர்லேயும் போகலாம், கார்லேயும் போகலாம். ரோடு அவ்வளோ சூப்பரான ரோடு இருக்குங்க, எந்த ஒரு சின்ன குண்டு குழியும் இருக்காது. எதிர்காலத்தில் இந்த கருமுந்தரை ஒரு சுற்றுலாத்தலமாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ அங்கங்கே சில தங்கும் விடுதிகள்லாம் இருக்குது இப்போவே. இங்கே பார்த்தீங்கன்னா விலங்குகள்னு பார்த்தீங்கன்னா காட்டெருமை, குரங்கு, மான் இந்த மாதிரியான விலங்குகள்லாம் இங்கே இருக்குது. கரடிப்புலி, சிங்கம், புலி அந்த மாதிரியான விலங்குகள் கிடையாது. காட்டெருமை அதிகம், மான் அதிகம், குரங்கு இதெல்லாம் தான்.
இது வந்து கவர்மெண்டோட ஒரு எக்கோ டூரிசம் ரூம்ஸ் இங்கே இருக்குங்க. இன்னொரு நாளைக்கு நான் அதுக்குள்ளே போயிட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு போடுறேன். இப்போ வந்து நான் வெளியே மட்டும்தான் வீடியோ எடுத்தேன். இந்த ஓடையிலிருந்து தான் அந்த கீழே நம்ம ஒரு அணை பார்த்தோம் இல்லையா, அந்த அணைக்கு தண்ணி போகுது. இதே ஓடை வந்து இது கள்ளக்குறிச்சிக்கும் போகுதுங்க. கள்ளக்குறிச்சியில் வந்து கோமுகின்னு ஒரு டேம் இருக்குது. அந்த கோமுகி டேமுக்கும் வந்து இந்த தண்ணி வந்து போகுது. இந்த கோயில் பேர் பார்த்தீங்கன்னா ஒரு விசித்திரமான ஒரு கோயில். இந்த கோயில் பேர் வந்து சேட்டு முனியப்பன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கரும்புந்துறையிலேருந்து வெள்ளிமலை போகிற வழியில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. பார்த்தாலே தெரியும், நிறைய சேர்கள் இருக்குது. மக்களோட வேண்டுதல் நிறைவேற எல்லாருமே வந்து சேரை வந்து வாங்கி இந்த கோயில் வச்சுட்டு போவாங்க. அதாவது வந்து இந்த முனியப்பன் கடவுள் வந்து இந்த சேரில் வந்து ஓய்வு இருக்கிறதாகவும் ஒரு நம்பிக்கை. வேண்டுதலுக்கு பரிகாரமாக இதை தான் வந்து இங்கே எல்லாரும் வச்சுட்டு போகிறாங்க. ரொம்ப சக்தி உள்ள சாமின்னு இந்த பகுதி மக்களால் நம்பப்படுது. சுற்றுவட்டார பகுதி மக்கள் எல்லாருமே இங்கே வந்து நிறைய வர்றாங்க. யாருக்கெல்லாம் வந்து இந்த ஏரியா வந்து பொருத்தமாக இருக்குன்னா வெளியூர் பகுதி மக்களே வர்றாங்க. சென்னை, பெங்களூர்லேருந்துமே இங்கே வராங்க. பட் ரெகுலராக வர்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கள்ளக்குறிச்சி, ஆத்தூர், சேலம், வாழப்பாடி இந்த பகுதி மக்கள். அப்புறம் வந்து அரூர், தருமபுரி மாவட்டத்திலேருந்தும் இங்கே வர்றதுக்கு எல்லாம் ரோடு வசதி இருக்குது. இங்கே வந்து மேலே வந்து நிறைய ஸ்கூல், கவர்மெண்டோட ஸ்கூலு, பாலிடெக்னிக் காலேஜஸ்ஸு அது எல்லாமே இருக்குது. ஹாஸ்டல்ஸு, பழங்குடியின மக்கள் தங்குற ஹாஸ்டலு எல்லாமே மேலே இருக்குது. அப்புறம் வந்து கவர்மெண்டோட சுகாதார மையம் இங்கெல்லாம் இருக்குது. ஓரளவுக்கு வந்து ஒரு பெரிய ஊர் தாங்க. அதாவது சேலத்தில் வந்து ஏற்காடுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஏற்காடுன்னு இந்த ஏரியா சொல்லலாம். ரொம்ப கமர்ஷியலைஸ் ஆகாமல் ஒரு அமைதியான ஒரு ஊர், அழகான ஒரு ஊர். இங்கே வந்து விவசாய பயிர்னு பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு மெயின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கு மரம், பலா மரம், மாங்காய் மரம் இதெல்லாம். இந்த சேட்டு முனியப்பன் கோயில் பாருங்கள், நிறைய குதிரை சிலைகள், அப்புறம் பெரிய ஆலமரம், நிறைய சேருங்க. அப்பப்போ சேரெல்லாம் அப்புறப்படுத்திடுவாங்க. அப்பயும் வந்து இந்த சேரெல்லாம் பாருங்கள் சுற்றி வச்சுருக்காங்க. இந்த கோயில் எங்கே இருக்குன்னா கரும்புந்துறையிலேருந்து வெள்ளிமலை போகிற பகுதி. வெள்ளிமலையிலேருந்து கள்ளக்குறிச்சிக்கு நம்ம ஈஸியாக கீழே இறங்கலாம். கீழே இறங்கினா கோமுகி அணையை பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிற சுற்றுலாத்தலங்கள்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் இருக்கிற கோமுகி அணை, அப்புறம் இங்கேருந்து இந்த முத்துமலை முருகன் கோயில், உலகிலேயே உயரமான முருகன் சிலை இருக்குது இல்லைங்களா, அந்த முத்துமலை முருகன் கோயிலுக்கு வெறும் 20 கிலோமீட்டர் தான். அப்புறம் வந்து முட்டல் நீர்வீழ்ச்சி, இங்கே வந்து நிறைய நீர்வீழ்ச்சிகள் உள்ளலாம் இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து நிறைய சின்ன சின்ன பேர்கள் இருக்குது. சில நீர்வீழ்ச்சிக்கு போகலாம், சில நீர்வீழ்ச்சிக்கு போக முடியாது. இன்னொரு வீடியோவில் வந்து நான் அதை பற்றி தெளிவாக போடுறேன். இப்போதைக்கு நான் ஜஸ்ட்டு ஓவராலாக வந்து அந்த ஊரை பற்றின ஒரு ஓவராலான ஒரு இதை தான் சொல்லியிருக்கேன். இன்னொரு வீடியோவில் வந்து இன்னும் தெளிவான தகவல்களை நான் உங்களுக்கு இன்னும் இங்கே தங்குற வசதி பற்றி இன்னும் தெளிவாக, அப்புறம் வந்து இன்னும் என்னென்ன அருவிகள் இருக்குது அதை பற்றி நான் தெளிவாக அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஊர் வந்து ஒரு விசிட் அடித்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன கல்வராயன் மலை, பெரிய கல்வராயன் மலை, இந்த ஏரியாலாம் வந்து ரொம்ப அழகான ஊர், அதிக மக்களால் பார்க்கப்படாத ஊர். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.